ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கல்வி கிராஃப்ட். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிபிஎஸ்சி கிளாஸ் 9 சயின்ஸ் எக்ஸ்ப்ளரேஷன் புக்கில் இருக்க சாப்டர் 8. இது வந்து கெமிஸ்ட்ரியில் வரும். ஜேர்னி இன்சைட் த ஆட்டம். ஆட்டம் பற்றி படிக்க போகிறோம். Everything that you see or observe or feel around is matter. நம்மளை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு பொருளும் இல்லை நம்ம ஃபீல் பண்ணுற, இப்போ காற்று வந்து நம்ம பார்க்க முடியாது, ஆனால் ஃபீல் பண்ண முடியும். அந்த மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய பொருள் இல்லைன்னா ஃபீல் பண்ணக்கூடிய பொருள் எதுவாக இருந்தாலுமே அதை மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். யூ ஹேவ் லேர்ன் தட் மேட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் டைனி பார்ட்டிகல்ஸ் கால்ட் ஆட்டம்ஸ். மேட்டருங்கிறது என்னன்னா, இட் கன்சிஸ்ட் ஆஃப் டைனி பார்ட்டிகல்ஸ். அது வந்து குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸால ஆனது. அந்த பார்ட்டிகல்ஸ் பேர் என்னன்னா ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம். But take a closer look at the picture given above. What do you observe? Do you notice that both living beings like us and non-living things like a house are ultimately composed of atoms? These atoms are so tiny that they cannot be seen with the naked eye. இப்போ மேலே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் லிவிங் பீயிங்ஸ் நான் லிவிங் திங்ஸ்னு ரெண்டுமே இருக்கு. அண்ட் அது எல்லாமே ஆட்டம்ஸால தான் உருவானது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த ஆட்டம்ஸ் வந்து எவ்வளோ சின்னதுன்னா அதை நேக்கட் ஐயால பார்க்க முடியாது. இப்போ அந்த டயக்ராம் என்னன்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க, இந்த டயக்ராம்ல ஒரு பக்கம் லிவிங் பீங்ஸ் ஹியூமன் பாடியில உருவாகுது. அந்த ஹியூமன் பாடி வந்து எதனால உருவாகுது? ஆர்கன்ஸ்னால. அண்ட் அந்த ஆர்கன்ஸ்லாம் எதால உருவானது? டிஷ்யூஸ்னால. இதெல்லாம் நம்ம எங்க படிச்சோம்? செல் த பில்டிங் பிளாக் ஆஃப் லைஃப் பயாலஜி கிளாஸ்ல படிச்சோம் இல்லையா? செல், நிறைய செல்லாம் சேர்ந்தா டிஷ்யூ, நிறைய டிஷ்யூலாம் சேர்ந்தா ஆர்கன், அதெல்லாம் சேர்ந்ததுதான் ஹியூமன் பாடின்னு. ஸோ அதுதான். இப்போ அந்த டிஷ்யூவும் எதால மேடா இருக்கு? செல்லால மேடா இருக்கு. இது வரைக்கும் நம்ம பயாலஜி கிளாஸ்ல பார்த்தோம். செல் தான் பில்டிங் பிளாக் ஆஃப் லைஃப், பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப், அதெல்லாம் படிச்சோம். ஆனா அந்த செல்லுக்குள்ளேயுமே நிறைய ஆர்கனல்ஸ் இருக்கு, நியூக்ளியஸ் இருக்கு, புரோட்டீன்ஸ் லிபிட்ஸால உருவானது, அந்த மாதிரி எல்லாம் படிச்சோம் இல்லையா? அப்போ அதுவுமே நிறைய புரோட்டீன்ஸ் அண்ட் அதர் மாலிகூல்ஸால உருவானது. அண்ட் அதுவுமே ஆட்டம்ஸால உருவானது தான். ஸோ அந்த செல்லை விட குட்டியான ஒரு பேசிக் ஐட்டம் இருக்குன்னா அது ஆட்டம். செல் வந்து ஒரு பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப், அதாவது ஒரு லிவிங் பீயிங், ஒரு லைஃப் உருவாக்குறதுக்கான பேசிக் யூனிட் தான் செல்லு. ஆனா ஆட்டம்ங்கிறது லிவிங் பீயிங்லயும் இருக்கும், நான் லிவிங் பீயிங்லயும் இருக்கும். இப்போ ஒரு ஹவுஸ், ஒரு வீடு பாத்தீங்கன்னா அது வந்து நான் லிவிங் பீயிங் இல்லையா? ஒரு கல்லுனால செஞ்சது. அதுக்கு உயிர் இருக்கா? இல்ல. ஆனா இப்போ ஹவுஸ வந்து இன்னும் க்ளோஸரா பார்த்தோம்னா அது நிறைய ரூம்ஸால ஆனது. அண்ட் அந்த ரூமே பாத்தீங்கன்னா நிறைய வால்ஸால, 4 பக்கம் வால்ஸ் இருந்தாதான் அது ஒரு ரூமா இருக்க முடியும். அண்ட் அந்த வால்ஸ் எதனால ஆனது? பிரிக்ஸால ஆனது. அண்ட் அந்த பிரிக்ஸ் வந்து எதனால ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னா, செங்கலோட பேசிக் கெமிக்கல் காம்பனன்ட் தான் இந்த சிலிகேட்ஸ். சிலிகேட்ஸால ஆனது அந்த பிரிக்ஸ். ஸோ கடைசியில இந்த சிலிகேட்ஸை இன்னும் பிரேக் டவுன் பண்ணா நமக்கு கிடைக்கிறது ஆட்டம்ஸ். சிலிகான், ஆக்சிஜன், அது மாதிரி ஆட்டம்ஸால உருவானது. இங்க சிலிகான் இருக்கா, எஸ்ஐன்னு, அதே மாதிரி இங்க நைட்ரஜன், ஓங்கிறது ஆக்சிஜன், ஹெச் வந்து ஹைட்ரஜன், அப்புறம் பி வந்து பாஸ்பரஸ் அண்ட் சி கார்பன், இந்த மாதிரி நிறைய ஆட்டம்ஸ் இருக்கு. அதனால உருவானது தான் இந்த நம்ம லிவிங் பீயிங்ஸும் சரி, நான் லிவிங் திங்ஸும் சரி. அப்ப ஆட்டம்ங்கிறது தான் இருக்கிறதுலே பேசிக். அண்ட் நம்ம செல்லையே வந்து நார்மலா பார்க்க முடியாதுன்னு பார்த்தோம். அப்ப ஆட்டம்ஸ் அதை விட சின்னது இல்லையா? அப்ப அதை பார்க்க முடியுமா? முடியாது. அதனாலதான் we cannot see them with the naked eye அப்படின்னு சொல்லியிருக்காங்க. You may be wondering, is an atom truly the smallest unit of matter or can it be divided even further? இப்போ உங்களுக்கு தோணலாம், ஆட்டம் வந்து இருக்கிறதே ஸ்மாலஸ்ட் மேட்டரா, இல்ல அதையுமே நம்மளால டிவைட் பண்ண முடியுமா இன்னும் ஃபர்தரா அப்படின்னு. சயின்டிஸ்டுக்குமே அந்த டவுட் இருந்தது. சயின்டிஸ்ட் who have been exploring whether atoms are divisible. சயின்டிஸ்டுமே இதை பத்தி தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க, ரிசர்ச்சஸ் பண்ணாங்க, ஆட்டம்ஸை இன்னும் டிவைட் பண்ண முடியுமா. அண்ட் இஃப் so, what are their constituents and how are these arranged? அப்படி டிவைட் பண்ண முடிஞ்சதுன்னா அதோட கான்ஸ்டிட்யூவன்ஸ் என்னவா இருக்கும், அது எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு அந்த ஆட்டம்ஸ் அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்ப let us examine how the concept of atoms emerged and how it has been evolved since then. இந்த கான்செப்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் எப்படி முதல்ல ஸ்டார்ட் ஆச்சு, ஆட்டம்ஸ் பத்தி எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அவங்க ஒரு ஐடியா இருந்திருக்கலாம், அதுக்கப்புறம் இல்ல ஆட்டம்ஸ் இப்படி இல்ல இந்த மாதிரி தான் இருக்குங்கிற மாதிரி ஒரு டெசிஷனுக்கு அவங்க வந்திருக்கலாம். அந்த மாதிரி மாடல்ஸ் கூட டிஃப்ரெண்டா வந்திருக்கலாம். ஸ்டார்டிங்ல ஒன்று அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் இல்ல இதுவும் இருக்கு அப்படின்னு வேற ஒன்று கண்டுபிடிச்சிருக்கலாம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் வந்து இருந்திருக்கலாம். ஸோ அது எல்லாமே நம்ம படிக்கலாம். திங்க் இட் ஓவர். சைட் பாக்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆர் ஆட்டம்ஸ் த ஸ்மாலஸ்ட் இன்டிவிசிபிள் பார்ட்டிகல்ஸ். ஆட்டம்ஸ் வந்து இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட், அதை டிவைட் பண்ண முடியாத பார்ட்டிகல்ஸா? Why do electrons not fall into the nucleus even though they are attracted to protons? Electrons nucleus சுத்தி வரும்போது பாசிட்டிவ் புரோட்டானால அட்ராக்ட் ஆகி ஏன் உள்ள விட மாட்டேங்குது நியூக்ளியஸ்குள்ள அப்படின்னு ஒரு क्वेश्चन இருக்கு. And why did scientists keep modifying atomic models? சயின்டிஸ்ட் ஏன் அடிக்கடி ஆட்டமோட மாடலை மாத்தி புது மாடலை சொன்னாங்க அப்படிங்கறத பத்திலாம் நம்ம இந்த சாப்டர்ல படிப்போம். ஆட்டம்ஸ் தான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் ஸ்டைல், அதுக்குள்ள ஏதாவது இருக்கா அப்படிங்கிற இங்க சொன்ன எல்லா क्वेश्चंसக்கும் ஆன்சர் இந்த சாப்டர் ஃபுல்லா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிய வரும்.
ரீடிஸ்கவரிங் த ரூட்ஸ் ஆஃப் அட்டாமிக் தியரி. அட்டாமிக் தியரி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அதை எப்படி டிஸ்கவர் பண்ணாங்க அப்படிங்கறத பத்திலாம் நம்ம இப்ப பார்ப்போம். Let us embark on a journey that takes us back more than 2000 years to the intellectual landscape of ancient India and ancient Greece. இப்போ இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கணும். ஏன்னா அப்பவே இதை பத்தி இந்த ஆட்டம்ஸ் பத்தி நம்ம படிக்கிறத ஆரம்பிச்சிருக்கோம் ஹியூமன்ஸ். அதுவும் எங்கன்னா ஏன்ஷியன்ட் இந்தியா அண்ட் ஏன்ஷியன்ட் கிரீஸ்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். In these distant yet remarkably parallel civilizations, profound thinkers such as Acharya Kannada in India and Lucifer's and Democritus in Greece pondered over the same fundamental question: what has continued to inspire human inquiry across centuries? What is everything made up of? ஸோ ஏன்ஷியன்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆச்சாரியா கனடான்னு ஒருத்தர் அண்ட் கிரீஸ் சைடில் பார்த்தீங்கன்னா லூசிபர்ஸ் அண்ட் டெமோக்ரட்டஸ்ங்கிற அவங்க 2 பேர். இந்த ஃபண்டமெண்டல் கொஷினான நம்மளாம் எப்படி மேட் ஆயிருக்கோம், நம்மன்னு இல்லை, லிவிங் பீயிங் இல்லை, ஹோலா நான் லிவிங் திங்ஸ் எல்லாமே சேர்ந்து எல்லாமே எதனால ஆனது அப்படிங்கிற ஒரு கொஷினை அவங்க தேடி போனாங்க. ஆச்சாரியா கனடா சஜஸ்ட் தட் if matter dravya is divided repeatedly, you will reach a stage where you would encounter the smallest particle that can no longer be divided. இப்போ மேட்டரை வந்து ஆச்சாரியா கன்னடா என்ன சொல்றாருன்னா திரவியான்னு சொல்றாரு. அந்த திரவியாவை அந்த மேட்டரை நம்ம டிவைட் பண்றோம், ரிப்பீட்டடா டிவைட் பண்ணிட்டே இருக்கோம். டிவைட் பண்ணதை மறுபடியும் டிவைட் பண்றோம், அந்த மாதிரி டிவைட் பண்ணிட்டே இருக்கும். அப்போ நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு வருவோம். அது என்னன்னா அதை இன்னும் ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸா நம்மளால டிவைட் பண்ணவே முடியாது. நோ லாங்கர் இட் வில் பி டிவைடட். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம வருவோம். இருக்கிறதே ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கலை நம்ம ரீச் பண்ணுவோம். அதை வந்து அவர் என்ன சொல்றாருன்னா he called these particles பரமணுஸ். தமிழ்ல வந்து இந்த ஆட்டம்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா அணுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் அவர் சொல்லியிருக்காரு. அந்த பார்ட்டிகல்ஸ் டிவைடே பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த பார்ட்டிகல்ஸ் அவர் பரமணுஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திஸ் ஐடியாஸ் ஆர் ரெக்கார்டட் இன் த சன்ஸ்கிரிட் டெக்ஸ்ட் வைசேசிகா சூத்ராஸ். அந்த மாதிரி ஒரு சன்ஸ்கிரிட் டெக்ஸ்ட்ல இவரோட ஐடியாஸ் பத்தி எழுதியிருக்காங்க. And a paramanu is infinitely small and cannot be perceived by the senses. Combination of these forms dyads, group of 2 paramanus, and triads, group of 3 paramanus. பரமணு வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஸ்மால், இன்ஃபினிட்லி ஸ்மால். அதனால நம்ம நார்மலான நேக்கட் ஐயால பார்க்க முடியாது. அண்ட் அதோட காம்பினேஷன்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க. அதாவது பரமணுங்கிறது ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் இல்லையா, அதை வந்து 2 பரமணு சேர்ந்தா டயாட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பரமணுனா அந்த மாதிரி 2 பரமணு சேர்ந்தா அது வந்து டயாதுன்னு சொல்லுவாங்க. அண்ட் அதே மாதிரி 3 பரமணு சேர்ந்தா அதை த்ரையாதுன்னு சொல்லுவாங்க. It is out of these combinations that the whole of the material universe, including the bodies of living beings, is created. ஸோ இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ் டயாட்ஸ், த்ரியாட்ஸ்னு பரமணு எல்லாமே ஆட்டம்ஸ்லாம் சேர்ந்து ஒரு காம்பினேஷன்ஸ்லாம் மேக் பண்ணுது இல்லையா, அதுதான் இந்த ஹோல் மெட்டீரியல் ஆஃப் யூனிவர்ஸில் இருக்க எல்லா மெட்டீரியல்ஸ் அண்ட் லிவிங் பீயிங்ஸ் எல்லாமே அதனால தான் உருவானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. However, this description does not specify the proportion in which paramanus combine to form different substances. ஆனா அவர் வந்து இன்னும் டிஸ்கிரைப்டு ஃபார்மேட்ல சொல்லலை, எவ்வளோ ப்ரப்போர்ஷன்ஸ் வந்து இதுக்கு தேவை அந்த மாதிரிலாம் அவர் சொல்லலை. So he did not specify the proportions in which paramanus combine. எவ்வளோ ப்ரப்போர்ஷன்ல இந்த paramanus கம்பைன் ஆகணும் டு ஃபார்ம் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்சஸை ஃபார்ம் பண்ணோம்னா இவ்வளோ ப்ரப்போர்ஷன்ஸ்ல ஒரு பரமணு வந்து கம்பைன் ஆகணும், சேரணும் அப்படிங்கிறத அதை டிஸ்கிரைப் பண்ணி அவர் சொல்லல. The Greek philosophers Lucippus and Democritus also proposed a similar idea. கிரீக்லயுமே நான் சொன்ன அந்த 2 philosophers வந்து இதே சேம் ஐடியா அவங்க சொல்லியிருக்காங்க. They call this indivisible particles atoms. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த பார்ட்டிக்கல் பேரு, அந்த இன்டிவிசிபிள் பார்ட்டிக்கல் பேரு, இங்க வந்து பரமணுன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு பேர் அவங்க என்ன வச்சாங்கன்னா அட்டாமஸ் அப்படின்னு வச்சாங்க. அட்டாமஸ்னா இன்டிவிசிபிள், அதை பிரிக்க முடியாது அப்படின்னு அர்த்தம் கிரீக்ல. ஸோ அதை பேஸ் பண்ணி அட்டாமஸ்னா அவங்க பேர் வச்சாங்க. You must remember that the concept of atom originated as an imaginary idea rather than the experimental observation. இப்போ நம்ம செல்ல வந்து மைக்ரோஸ்கோப்ல பார்த்து இந்த மாதிரி இருக்கு, ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் அவங்க பார்த்து கண்டுபிடிச்சாங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா.
ஆனா இந்த ஆட்டம்ஸ்ங்கிறது ஒரு இமேஜினரி ஐடியாவா தான் இருந்திருக்கு. அவங்க ஆட்டம்ஸ கண்ணால பார்க்கல, இந்த மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கிறது அந்த மாதிரி எல்லாம் அவங்க பார்க்கல. நம்மெல்லாம் மேட் அப் ஆஃப் ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸ் தட் இஸ் இன்டிவிசிபிள்ங்கிற ஒரு கான்செப்ட் ஆஃப் இமேஜினரி ஐடியால தான் இந்த ஆட்டம்ஸ் ஒரிஜினேட் ஆயிருக்கு ஸ்டார்டிங்ல. Many centuries later, in 1808, John Dalton proposed his atomic theory. அதுக்கப்புறம் நிறைய சென்ச்சுரிஸ்க்கு அப்புறம் 1808ல ஜான் டால்டன் அப்படிங்கிறவரு இந்த அட்டாமிக் தியரிய ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. இட் வாஸ் பேஸ்ட் ஆன் சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆஃப் தட் டைம். இது வந்து ஜஸ்ட் இமேஜினரி ஐடியா கிடையாது, அவங்களாம் யோசிச்ச ஐடியா கிடையாது. சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட்டை பேஸ் பண்ணி அவர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு இந்த அட்டாமிக் தியரிய. He proposed that all matter is composed of indivisible particles called atoms. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எல்லா மேட்டர்ஸும் indivisible particles, பிரிக்க முடியாத particles ஆல உருவானதுதான், அதுக்கு பேரு atoms அப்படின்னு சொல்லியிருக்காரு. That is, the atoms are the fundamental building of matter that cannot be broken down into smaller particles. Atoms or definition na atoms are the fundamental building blocks of matter. இப்போ பில்டிங் பிளாக் ஆஃப் லைஃப் வந்து செல்லுன்னு சொன்னோம் இல்லையா, அது மாதிரி எந்த மேட்டர் எடுத்தாலுமே அதோட ஃபண்டமெண்டல் பிளாக் வந்து ஆட்டம் தான். அண்ட் அதை வந்து இன்னும் ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸ் நம்மளால டிவைட் பண்ண முடியாது. Dalton's atomic theory was the first scientific description of how matter is made. இந்த டால்டன் அட்டாமிக் தியரி தான் ஃபர்ஸ்ட் சயின்டிபிக் டிஸ்கிரிப்ஷன், எப்படி அந்த மேட்டர் மேட் ஆயிருக்கு. மேட்டருங்கிறது என்ன, நம்ம சுத்தி இருக்க எல்லாமே மேட்டர் தான். அப்ப அந்த சுத்தி இருக்க எல்லாமே எப்படி மேட் ஆயிருக்கு, ஆட்டம்ஸால மேட் ஆயிருக்கு அப்படிங்கிற அந்த தியரிய, அட்டாமிக் தியரிய யார் சொன்னா டால்டன் தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காரு. ஸோ அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்டா இருந்திருக்கு ஃபார் கரண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம இப்போ வந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்னா நிறைய தெரிஞ்சிருப்போம். ஆனா அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கன்னா இந்த டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி தான். Wondering how Dalton's idea evolved into model of the structure of the atom. So இந்த டால்டன்ஸ் ஐடியால இருந்து மாடல் ஃபார் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆட்டம் எப்படி வந்துச்சு, ஒரு ஆட்டமோட ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்குங்கிற மாடல் வந்து எப்படி இந்த டால்டன்ஸ் ஐடியால இருந்து வந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா. ஃபாலோவிங் டால்டன்ஸ் தியரி, சயின்டிஸ்ட் வேர் கியூரியஸ் டு நோ த ஆன்சர்ஸ் ஆஃப் த கொஸ்டின்ஸ். ஸோ இந்த டால்டன்ஸ் தியரிக்கு அப்போ சயின்டிஸ்ட்க்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்தது. அந்த கொஸ்டின்லாம் அவங்க கண்டுபிடிச்சுதான் அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆட்டமை கண்டுபிடிச்சாங்க, இப்படிதான் இருக்குங்கிற மாதிரி. அது என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ்னா, வாட் ஆர் ஆட்டம்ஸ் மேட் அப் ஆஃப், ஆட்டம்ஸ் எதனால மேட் ஆயிருக்கும், எதனால ஆனது அந்த ஆட்டம், வாட் வுட் ஆட்டம்ஸ் லுக் லைக் இஃப் வி குட் see them, ஒருவேளை நம்மளால அந்த ஆட்டம்ஸை பார்க்க முடிஞ்சதுன்னா அது எந்த மாதிரி இருக்கும், வாட் மேக்ஸ் த ஆட்டம்ஸ் ஆஃப் ஒன் எலிமெண்ட் டிஃபரண்ட் ஃப்ரம் த ஆட்டம்ஸ் ஆஃப் another எலிமெண்ட், ஒரு எலிமெண்ட்ல இருந்து இன்னொரு எலிமெண்டோட ஆட்டம் வந்து எப்படி டிஃப்ரெண்டா இருக்கு. ஏன்னா நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு. மேட்டருங்கிறது எல்லாமே நம்மளை சுத்தி இருக்க எல்லா பொருட்களும், லிவிங் நான் லிவிங் எல்லாமே சேர்ந்ததுதான் ஆட்டம். அப்போ ஒவ்வொன்றும் எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு. அப்போ அதுல ஒவ்வொரு எலிமெண்ட்டுமே அதோட ஆட்டம்ஸ் எல்லாம் எப்படி டிஃப்ரெண்டா இருக்கும், அந்த மாதிரியான நிறைய கொஸ்டின்ஸ் வருது. இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் எப்படி ஆன்சர் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம அடுத்த செக்ஷன்ல படிக்கலாம். டால்டனோட தியரிக்கு அப்புறம் சயின்ஸ் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போச்சுன்னு இந்த செக்ஷன் 8.2ல ரொம்ப அழகா சொல்றாங்க. A short historical journey through atomic models. Atomic models எப்படிலாம் வந்துச்சுங்கிற அந்த ஹிஸ்டரி பத்தி படிக்கலாம். More than 100 years ago, 100 yearsக்கு முன்னாடி சயின்டிஸ்ட் வந்து they tried to imagine பண்ண ட்ரை பண்ணாங்க ஆட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த சிம்பிள் மாடலை அவங்க ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஸோ ஒரு ஆட்டமோட மாடலை அவங்க ப்ரப்போஸ் பண்ணாங்க ஜஸ்ட் பை இமேஜினிங், ஆட்டம்ஸ் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சயின்டிஸ்ட் வந்து இமேஜின் பண்ணி அந்த மாடல் இப்படிதான் இருக்குங்கிற மாதிரி ப்ரப்போஸ் பண்ணாங்க. as new experiments were performed and new evidence came to light, அதுக்கப்புறமா நியூ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ட்ரை பண்ணும்போது நியூ எவிடன்சஸ் அவங்களுக்கு கிடைக்கும் போது அந்த மாடல்ஸுமே சேஞ்ச் ஆச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்க இமேஜின் பண்ணாங்க ஆட்டம்ஸ் இப்படிதான் இருக்கும்னு, அதுக்கப்புறமா அவங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அண்ட் எவிடன்சஸ் கிடைக்கும் போது ஒருவேளை இப்படி இல்ல இந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சேஞ்ச் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதை வந்து அவங்க மாடல் பண்ணாங்க. ஸோ அந்த மாடல் வந்து சேஞ்ச் ஆச்சு, அது இன்னுமே இம்ப்ரூவ் ஆச்சு. although we know that the early models were not fully correct. அப்போ மாடல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்னா என்ன அர்த்தம், நம்ம எது தப்பு பண்ணிருக்கோம் அதை கரெக்ட் பண்றோம், இன்னொரு மாடல் கிடைக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் மாடல் வந்து தப்பா தானே இருந்திருக்கும். அப்போ அதை பத்தி நம்ம ஏன் படிக்கணும் அப்படின்னா, இட் இஸ் ஸ்டில் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் தே ஷோ ஹவ் சயின்ஸ் மூவ்ஸ் ஃபார்வர்ட். முன்னாடி சொன்ன மாடல்ஸ் ஃபுல்லா கரெக்டா இல்லைனாலும் சயின்ஸ் எப்படி ஒரு ஸ்டெப் அட் அ டைம் ப்ராக்ரெசிவா வளருதுன்னு தெரிஞ்சுக்க அது ரொம்ப முக்கியம். இது பியூர்லி
ஹியூமன்ஸ் கியூரியாசிட்டி அண்ட் கொஸ்டினிங்கால நடந்தது. ஸோ ஸ்டார்டிங்ல ஒரு மாடல் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் சில கொஸ்டின்ஸ் அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்திருக்கலாம், அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சதுனால இன்னொரு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அவங்க கிடைச்சிருக்கும், அதுக்கேற்ற மாதிரி அந்த மாடல்ல அவங்க மாத்திருப்பாங்க. சோ நம்ம டைரக்டா இதை பத்தி படிக்கிறத விட அதை எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா படிக்கணும் சயின்ஸ்ல. அப்பதான் நம்ம இன்னொரு பொருளை கண்டுபிடிக்கும் போது இதை இப்படிதான் அப்படின்னு நம்ம விட்டுறக்கூடாது. அதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரணும். ஆனா அந்த கொஸ்டின்ஸை கண்டுபிடிக்கும் போது ஒருவேளை நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சது தப்பா கூட இருக்கலாம், அதுல இருந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு கிடைக்கும். சோ ஒரு பேசிக்ல இருந்து எப்படி கண்டுபிடிச்சோம், ஒரு நம்பர் எப்படி வந்துச்சு அப்படின்னு மேக்ஸ்ல படிச்சிருக்கோம் இல்லையா, அது வேர்ல்ட் ஆஃப் நம்பர்ஸ் சாப்டர்ல. இப்ப இருக்க நம்பர்ஸ் படிச்சு நம்ம டைரக்டா படிச்சுக்கலாம். ஆனா எதுக்கு அந்த ஹிஸ்டரியை பத்தி படிக்கிறோம், நம்ம ஒண்ணுமே தெரியாத போதும் அவங்க எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் அதுல இருந்து எப்படி இம்ப்ரூவ் ஆச்சு, நம்பர்ஸ் எப்படி டிஃப்ரெண்டா வந்தது, அதை பத்தி எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி சயின்ஸ்லயுமே இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து நம்ம படிக்கணும். அண்டில் த லேட் 19th செஞ்சுரி வரைக்குமே ஆட்டம்ஸ் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் இன்டிவிசிபிள் யூனிட்ஸ் ஆஃப் மேட்டர் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நம்ம என்ன சொன்னோம், ஆட்டம்ஸ் தான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் அண்ட் அதை டிவைடே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோம். இந்த மேட்டர் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் அதுதான் இருக்கிறது ஸ்மாலஸ்ட், அதை டிவைட் பண்ண முடியாது அப்படின்னு 19th செஞ்சுரி வரைக்கும் அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா however scientists discovered that certain elements emit invisible energy and particles called radiation. அதுக்கப்புறம் சயின்டிஸ்ட் என்ன டிஸ்கவர் பண்ணாங்கன்னா சில எலிமெண்ட்ஸ் இன்விசிபிள் எனர்ஜி அண்ட் பார்ட்டிகல்ஸ் எமிட் பண்ணுச்சு. நம்ம கண்ணால பார்க்க முடியாத மாதிரி ஒரு எனர்ஜிய சில எலிமெண்ட்ஸ் வெளிப்படுத்துச்சு. அந்த எனர்ஜி அண்ட் பார்ட்டிகல்ஸ் பேர் என்னன்னா ரேடியேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அந்த பினாமினனுக்கு பேர் என்னன்னா ரேடியோ ஆக்டிவிட்டி. இந்த மாதிரி சில எலிமெண்ட்ஸ் தானாவே இன்விசிபிள் எனர்ஜி அண்ட் பார்ட்டிகல்ஸ் எமிட் பண்ணுது இல்லையா, சோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ரேடியோ ஆக்டிவிட்டி. This showed that atoms must be composed of smaller particles, proving that they were not indivisible as previously believed. அப்போ இது என்ன சொல்லுதுன்னா ஆட்டம்ஸ் இன்னுமே அதை விட ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸால மேட் ஆனது. இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸ். அப்போ இது இன்விசிபிள் கிடையாது, இதையும் நம்ம டிவைட் பண்ண முடியும் அப்படிங்கறத இது ப்ரூவ் பண்ணுது. அப்போ நம்மளோட ப்ரீவியஸ்லி என்ன சொன்னோம், ஆட்டம்ஸ் பிரிக்க முடியாதுன்னு சொன்னோம் இல்லையா, அப்ப அது இங்க பொய் ஆயிடுது. டால்டன் சொன்னா ஆட்டமை பிரேக் பண்ண முடியாதுங்கிற அந்த பாயிண்ட் இங்க பொய் ஆயிடுச்சு. Next, in 1897 J.J. Thomson ஸ்டடி பண்ணாரு the conduction of electric current through gases at a very low pressure. J.J. Thomson இந்த conduction of electric current பத்தி அவர் ஸ்டடி பண்ணாரு through gases at a very low pressure. low pressureல இருக்க அந்த gases வழியா அந்த conduction of electric current அவர் ஸ்டடி பண்ணாரு. He used a glass tube with 2 electrodes applied a high voltage. அதுக்கு glass tube with 2 electrodes எடுத்துட்டாரு and applied a high voltage apply பண்ணாரு. He observed rays moving from the cathode to the anode. அப்போ அவர் என்ன பார்த்தாருன்னா rays மூவ் ஆகுது எங்க இருந்துன்னா from cathode to anode. cathodeனா நெகட்டிவ் எலக்ட்ரோட் and anodeனா பாசிட்டிவ் எலக்ட்ரோட். சோ ஒரு glass tubeல 2 electrodes இருக்கா, அதுதான் cathode and anode. நாங்க வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது அந்த ரேஸ் கேத்தோட்ல இருந்து ஆனோட்க்கு மூவ் ஆகுது, நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு ரேஸ் மூவ் ஆகுது. These were called cathode rays. இந்த ரேஸ்க்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா cathode raysன்னு சொல்றாங்க. By studying these cathode rays in electric and magnetic fields, he concluded that they are streams of negatively charged particles. ரேஸ் கேத்தோட் நெகட்டிவ் எலக்ட்ரோட்ல இருந்து தான் மூவ் ஆகுது, அதனால அது கேத்தோட் ரேஸ்ன்னு சொல்றாங்க. அப்போ அது என்ன ரேஸ், நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸால வந்த ரேஸ் இல்லையா. சோ இந்த எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ்ல இருக்க அந்த கேத்தோட் ரேஸ் பத்தி அவர் ஸ்டடி பண்ணாரு. அண்ட் அவர் என்ன கன்க்ளூட் பண்ணார்னா அந்த ரேஸ் நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இருக்கு வித் a much smaller mass than atom. அதோட மாஸ் எப்படி இருக்குன்னா ஸ்மாலர் than the atom இருக்கு. ஆட்டம் தான் இருக்கிறதுலே ஸ்மாலர்னு வச்சுக்கோமே, அப்போ அதை விட ஸ்மாலரா இருக்கு அது நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ். These particles later called electrons. அந்த negatively charged particles அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா electronsனு பேர் வச்சாங்க. So these electrons were emitted from atoms, indicating that atoms are composed of smaller subatomic components. இப்போ இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் எங்க இருந்து எமிட் ஆகுதுன்னா ஆட்டம்ஸ்ல இருந்து தான் எமிட் ஆகிருக்கு. அதனால ஆட்டம்ஸ் இருக்கிறதுலே ஸ்மாலர் பார்ட்டிகல் கிடையாது. ஆட்டம்ஸ்மே இஸ் மேட் அப் ஆஃப் சம் அதர் ஸ்மாலர் subatomic components. ஆட்டம்லயுமே சபாட்டாமிக் காம்பனன்ட்ஸ் இருக்கு, அதை விட சின்னதா சில பொருட்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மேல ஒரு செட்டப் சொன்னோம் இல்லையா, அதை பத்தி தான் இங்க கொடுத்துருக்காங்க. 2 எலக்ட்ரோட்ஸ் இருக்கு ஒரு கிளாஸ் ஜார்க்குள்ள, அதுதான் கேத்தோட் அண்ட் ஆனோட். இங்க என்ன நடக்குதுன்னா கேத்தோட்ல இருந்து ஆனோட்க்கு ஒரு ரேஸ் பாஸ் ஆகுது. கேத்தோடுங்கிறது நெகட்டிவ் அண்ட் ஆனோடுங்கிறது பாசிட்டிவ். அப்போ அந்த நெகட்டிவ் பார்ட்டிகல்ஸ் தான் பாஸ் ஆகுது. ஸோ இதுதான் அந்த டயக்ராம் ஆஃப் J.J. Thomson செட்டப். இந்த பாக்ஸ்ல மீட் சயின்டிஸ்ட் டாபிக் கீழே J.J. Thomson பத்தி கொடுத்திருக்காங்க. மோஸ்ட் சிக்னிபிகன்ட்
discovery was that of the electron, the first subatomic particle to be identified. ஆட்டம்குள்ள முதல்ல இந்த மாதிரி ஒரு பார்ட்டிகல் இருக்கு, சபாட்டமிக் பார்ட்டிகல் இருக்கு அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் சபாட்டமிக் பார்ட்டிகல் என்னன்னா எலக்ட்ரான் தான். அண்ட் அதை கண்டுபிடிச்சவர் டிஸ்கவர் பண்ணவர் தான் இந்த ஜே தாம்சன். He received the Nobel Prize in Physics in 1906 for his studies of the electrical conductivity of gases. Gases ஓட electrical conductivity பத்தி அவரை ஸ்டடி பண்ணி 1906ல நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு பிசிக்ஸ்ல. This research led him to discover electrons. ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஆஃப் கேசஸ் பத்தி ரிசர்ச் பண்ணும்போது தான் இந்த டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பத்தி அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. As the head of the famous Cavendish Laboratory in Cambridge, he guided and inspired many scientists, including Ernest Rutherford. அவர் ஒரு ஃபேமஸ் கேவண்டிஷ் லெபார்டரி கேம்பிரிட்ஜ்ல இருக்கு, அதோட ஹெட்டா இருந்திருக்காரு. அண்ட் அவர் நிறைய சயின்டிஸ்ட்க்கு கைடும் பண்ணிருக்காரு. எக்ஸாம்பிளுக்கு ஏர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட்ங்கிறது இன்னொரு சயின்டிஸ்ட் தான், அவருக்கும் இவர் கைட் பண்ணிருக்காரு. It was found that the nature of cathode rays was independent of the material of the cathode and the gas filled in the cathode ray tube. தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது கேத்தோட் டியூப்குள்ள என்ன கேஸ் ஃபில் பண்ணாலும் இல்ல என்ன மெட்டீரியல் அந்த கேத்தோட மெட்டல் பிளேட்டை வச்சாலும் அந்த கேத்தோட் ரேஸோட நேச்சர் மாறவே இல்லையா. It showed that electrons are a fundamental components of all the atoms. ஸோ இதுல இருந்து என்ன தெரிஞ்சதுன்னா எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எந்த ஒரு ஸ்பெசிபிக் எலிமெண்ட்க்கு மட்டும் சொந்தம் இல்லை, அது எல்லா ஆட்டம்ஸ்லயும் இருக்கிற ஒரு ஃபண்டமெண்டல் காம்பனன்ட் அப்படின்னு தெரிய வந்துச்சு. புரியுதா? ஏன்னா சில எலிமெண்ட்ஸ்ல தான் இந்த எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா. அதனால அவரு டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் வச்சு ட்ரை பண்ணிருக்காரு. அப்பவுமே அந்த நேச்சர் ஆஃப் த கேத்தோட் மாறவே இல்லை. அது என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணாலும் சரி, எந்த கேஸ் ஃபில் பண்ணாலும் அந்த கேத்தோட் ரே டியூப்ல அந்த நேச்சர் ஆஃப் த கேத்தோட் மாறவே இல்லை. அதுக்கு என்ன அர்த்தம்? எலக்ட்ரான்ஸ் எல்லா ஆட்டம்ஸ்லயும் இருக்கு, இந்த ஸ்பெசிபிக் எலிமெண்ட்ல தான் இருக்கு அப்படின்னு கிடையாது. The charge of an electron is taken as -1 as a matter of convention and convenience. ஒரு எலக்ட்ரானோட ஆக்சுவல் சார்ஜ் வேல்யூ -1.602 into 10 -19. ஆனா கால்குலேஷன்ஸ்க்கு ஈஸியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது -1 எடுத்துக்கிட்டாங்க. தாம்சன்ஸ் மாடல் ஆஃப் அன் ஆட்டம். இப்போ தாம்சன் இந்த எலக்ட்ரான் கண்டுபிடிச்சாரா, அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா இந்த ஆட்டம் எப்படி இருக்குங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை அவர் சொல்றாரு, ஒரு மாடல் உருவாக்குறாரு. When J.J. Thomson discovered tiny negatively charged particles called electrons, he faced a puzzle. Atoms are neutral, so where is the positive charge present? எலக்ட்ரான்ஸை கண்டுபிடிச்ச பிறகு தாம்சனுக்கு ஒரு பெரிய கொஸ்டின் வந்துச்சு. அது என்னன்னா, ஆட்டம்ங்கிறது ஒரு நியூட்ரலான ஒரு விஷயம். அப்ப நியூட்ரலா இருக்கணும்னா ஆல்ரெடி எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் சார்ஜ்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்ப அதை பேலன்ஸ் பண்ணாதானே நியூட்ரலா இருக்கும். அப்ப அந்த நியூட்ரலா இருக்கிறதுக்கு அந்த பாசிட்டிவ் சார்ஜ் எங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் அவருக்கு இருந்துச்சு. To solve this, Thomson proposed the atom to be sphere of positive charge with electrons distributed throughout it. This model was compared to a pudding with plums embedded in it, called the plum pudding model. அவருடைய அந்த மாடல் ஆஃப் அன் ஆட்டம்க்கு பேர் என்ன வச்சார்னா பிளம் புடிங் மாடல். ஏன்னா அது ஒரு புடிங்ல பிளம்ஸ் இருந்தா எப்படி இருக்கும், பிளம்ஸ் எம்பெடட் ஆகிருந்தா அந்த மாதிரியான ஒரு மாடல் அவர் கிரியேட் பண்ணாரு. அண்ட் அது இது புடிங்ல பிளம்ஸ் இருக்க மாதிரி இருக்குன்னு அதை வச்சு கம்பேர் பண்ணாரு. அதனால அதை பிளம் புடிங் மாடல் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாடல் இங்க சைட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு ஸ்பியர், இதுதான் அந்த ஆட்டம். ஆனா அந்த ஆட்டமோட மாடல் எப்படி இருக்குன்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, இட் இஸ் a sphere of positive charge. அந்த ஸ்பியர் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், அதுல அந்த எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. சோ அந்த பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் ரெண்டுமே சேர்ந்து அது நியூட்ரலா இருக்கு அந்த ஆட்டம் அப்படின்னு அவர் ப்ரப்போஸ் பண்ணாரு. A more familiar picture would be that of a watermelon, where the red pulp represents the positively charged matter. இன்னுமே ஒரு ஃபெமிலியரான பிக்சர் சொல்லணும்னா ஒரு வாட்டர்மெலனோட பிக்சர் எடுத்துக்கோங்க. இதுல அந்த ரெட் கலர் பார்ட் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த பாசிட்டிவ்லி சார்ஜ் மேட்டர். சோ அந்த பழத்துல சீட்ஸ் இருக்கு இல்லையா, அது ரெப்ரசன்ட்ஸ் எலக்ட்ரான்ஸ். அந்த எலக்ட்ரான்ஸ் சீட்ஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கோ அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும் இந்த ஆட்டம்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு மாடல் கொடுத்திருக்காரு. தாம்சன்ஸ் மாடல் ஆஃப் an atom இப்படிதான் இருந்துச்சு. This simple picture, though later replaced, was the first genuine attempt to describe how the atom's positive and negative charges stay balanced. இது சிம்பிள் பிக்சரா இருந்தாலுமே லேட்டர் இட் வாஸ் ரீப்ளேஸ்ட். பின்னாடி வந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸால இந்த மாடல் தப்புன்னு ப்ரூவ் பண்ணி வேற மாடல் கொண்டு வந்தாலும் ஹிஸ்டரியில இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆட்டம்குள்ள பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் எப்படி பேலன்ஸா ஸ்டேபிளா இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணது இந்த ஃபர்ஸ்ட் ஜென்யூன் அட்டெம்ப்ட் தான். அண்ட் இதுக்கப்புறம் ரூதர்ஃபோர்ட் இந்த மாடலை டெஸ்ட் பண்ண ஒரு ஆல்பா பார்ட்டிகல் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு.
அதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ பாசில் பாண்டர். இப்போ நீங்க ஒரு மாடல் செய்றீங்க, ஆட்டமோட மாடல் தாம்சன் சொன்ன மாதிரி. அப்போ ஒரு கிளேல செய்றீங்கன்னா அந்த கிளே தான் பாசிட்டிவ் சார்ஜ். ஆனா அதுல வந்து சில பீட்ஸ் வைக்கிறீங்க, அது வந்து எலக்ட்ரான்ஸ் மீன் பண்ணுது. இப்போ ஒருவேளை the பாசிட்டிவ் சார்ஜ் அந்த கிளே இஸ் லெசர், பாசிட்டிவ் சார்ஜ் அந்த கிளே வந்து கம்மியா இருக்கு அண்ட் அந்த நெகட்டிவ் சார்ஜ் பீட்ஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்? வாட் ஹேப்பன்ஸ்? இப்போ நம்ம பார்த்தோம், தாம்சன் வந்து எலக்ட்ரானை கண்டுபிடிச்சாரு. அது வந்து ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ். அப்போ ஒரு ஆட்டம்ங்கிறது நியூட்ரல், அதனால அவர் வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ்ல அந்த நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ல வச்சாரு. சோ தட் ஆட்டம்ஸ் வந்து ரெண்டுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்ந்து நியூட்ரலா ஆகும். ஆனா இப்போ நெகட்டிவ் அதிகமா இருந்தா என்ன ஆகும்? அப்போ the atom will become negatively charged and not neutral. அது நியூட்ரலா இருக்காது. the atom will become negatively charged. So இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா, if the positive charge on the clay is less than the negative charge of the beads, the atom will become negatively charged and not neutral. Atom negatively charged இருக்கும், நியூட்ரலா இருக்காது. The second, by mistake the clay itself carries a bit of negative charge. Would your model still represent a neutral atom? ஒருவேளை அந்த கிளேவே நெகட்டிவ், கிளே வந்து பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்லியிருக்கோம், ஒருவேளை அந்த கிளேவே நெகட்டிவ் சார்ஜும் இருக்கு அப்படின்னா அது நியூட்ரலா இருக்குமா அப்படின்னு கேட்கறாங்க. If the clay also carries a negative charge, கிளேலயும் நெகட்டிவ் சார்ஜ் இருந்தா the total negative charge increases, the atom will not remain neutral. இப்போ அந்த பீட்ஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜ் ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்போ கிளேலயுமே நெகட்டிவ் சார்ஜ் இருந்தா நெகட்டிவ் சார்ஜ் தான் அங்க அதிகமாயிடும். இங்கேயுமே ஆட்டம் வந்து நியூட்ரலா இருக்காது இந்த கேஸ்ல. சோ கிளே வந்து பாசிட்டிவ் அண்ட் அதுக்கேற்ற ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பீட்ஸ் போட்டு நெகட்டிவ்னா அப்போ அது ரெண்டுமே சேர்ந்து நியூட்ரலா இருக்கும். இப்போ அந்த கிளேலயுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கு அண்ட் பீட்ஸுமே நெகட்டிவ்னா நெகட்டிவ் வந்து அங்க அதிகமாயிடுது. So the atom becomes negatively charged and it is not neutral. So question number 2, could an orange or a lemon which also contains seeds inside soft pulp be a good comparison? In what ways does it match Thomson's idea and where does it fall short? இப்ப நம்ம ஒரு வாட்டர் மெலன் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம். ஒரு ஆரஞ்சு எடுத்தாலுமே அதுலயுமே சீட்ஸ் இருக்கு, லெமன் எடுத்தாலுமே அதுலயுமே சீட்ஸ் இருக்கு. அதையுமே ஒரு எக்ஸாம்பிளா கம்பேர் பண்ண முடியுமா இந்த தாம்சன் அட்டாமிக் மாடலுக்கு? இல்ல ஏதாவது தப்பா இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு ஆரஞ்சு லெமன் எடுத்தாலுமே அது மேட்ச் ஆகும்னா தாம்சன் மாடலுக்கு. ஏன்னா அந்த பல்ப் ஏரியா இருக்கு இல்லையா, அது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜா எடுத்துட்டோம் அண்ட் அந்த அதுக்குள்ள இருக்க சீட்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸா எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு அட்டாமிக் மாடல், பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்க மாதிரி வருது. ஆனா வேர் டஸ் இட் ஷார்ட் ஃபால்? அங்க என்ன தப்பா போகுது அப்படின்னா, தாம்சன் மாடல்ல வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து யூனிஃபார்மா ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் த்ரூஅவுட் த ஸ்பியர் வந்து அந்த பாசிட்டிவ் சார்ஜ் யூனிஃபார்மா ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். வேற ஆரஞ்சு அண்ட் லெமன்ல பாத்தீங்கன்னா அந்த சீட்ஸ் வந்து ஈவனா ஸ்ப்ரெட் ஆயிருக்காது. அப்போ ஒரு வாட்டர் மெலன் எடுத்தீங்கன்னா அங்க இங்கன்னு எங்க ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். ஆரஞ்சு இல்லைன்னா லெமன் எடுத்து பாருங்க, அது மிடில்ல தான் கொஞ்சம் அங்க இங்கன்னு இருக்கும், ஃபுல் ஏரியால ஸ்ப்ரெட் ஆயிருக்காது. அந்த த்ரூ அவுட் அந்த பல்ப் ஃபுல்லாவே ஸ்ப்ரெட் ஆயிருக்காது, ஒரு ஸ்பெசிபிக் ரீஜன்ல தான் இருக்கும் அந்த சீட்ஸ். அதனால இது வந்து எக்ஸாக்ட் மாடல்னு நம்ம சொல்ல முடியாது. Third question, why did Thomson conclude that electrons are present in all atoms? தாம்சன் எதை வச்சு எல்லா ஆட்டம்ஸ்லயும் அந்த எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு சொன்னாரு? நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த கேத்தோட் ரேஸ் என்ன மெட்டீரியல்ஸ் வச்சாலும் என்ன கேஸ் ஃபில் பண்ணாலுமே அந்த கேத்தோட் ரேஸோட நேச்சர் மாறவே இல்லை. அப்போ எலக்ட்ரான்ஸ் எதுலயும் இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னாரு. So Thomson concluded that electrons are present in all atoms because cathode rays was independent of the gas. கேத்தோட் ரேஸ் என்ன கேஸா இருந்தாலுமே அது வந்து நேச்சர் மாறல, ஆர் மெட்டீரியல் ஆஃப் த கேத்தோட் யூஸ், அந்த கேத்தோட் யூஸ் பண்ண மெட்டீரியல் எதுவா இருந்தாலுமே அப்பவுமே அந்த கேத்தோட் ரேஸோட நேச்சர் மாறல. which proved that electrons are a fundamental component of all atoms present in every element. அதனால எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் காம்பனன்ட் ஆஃப் ஆட்டமா இருக்கு, எல்லா ஆட்டம்ஸ்லயும் எலக்ட்ரான்ஸ் பிரசன்டா இருக்கு அப்படின்னு அவர் ப்ரூவ் பண்றாரு இதை வச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.